முடியாது. நீங்கள் ஏதாவது செய்ய நினைப்பீங்க, ஏதாவது ஒரு நன்மை, ஏதாவது ஒரு ஆண்டவருக்குரிய காரியம், ஒரு ஜெபம். இப்போ நான் கேட்குறேனே, எத்தனை பேர் இந்த பைபிளை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வயசு 30, 40, 50, 60 இத்தனை வருஷம் இந்த பூமியில் நீங்கள் வாழ்ந்துட்டீங்க, எத்தனை பேர் இந்த பைபிளை நம்ம முழுசாக ஒரு தடவை வாசிச்சிருக்கிறோம்? வாசகம் மட்டும் கை தூக்கி காட்டுங்க. பொய் சொல்லிடாதீங்க, சாமி கண்ணை நோண்டிடுவார். 1, 2, 3, 4, 5, 6 அப்படியே கை தட்டுங்களா எல்லாரும்? நல்லா தட்டுங்க. ஆமாம். இப்போ தேங்க்யூ. இப்போ யாருக்கு கைத்தட்ட சொன்னேன்னா, கை தூக்காதவங்களுக்காக கைத்தட்ட சொன்னேன். ஏன்னா நீங்கள் பொய் சொல்லாமல் உண்மை சொல்லியிருக்கிறீங்கல்ல, அதுக்காக உங்களுக்கு பாராட்டு. வாசிச்சவங்களுக்கு சிறப்பு பாராட்டு, ஆசீர்வாதம். இப்போ ஏன் நம்ம இந்த பசிலிக்காவினுடைய இந்த நாளில், கோயில் பசிலிக்காவாயிடுச்சு, அழகாக இருக்கிறது, எல்லாமே அருமையாக இருக்கிறது. இப்போ அருமையாக ஆக்கப்பட வேண்டியது ஆலயம் அல்ல, நீங்களும் நானும் தான். ஏன் இந்த பசிலிக்காவை உருவான இந்த 2 நாளைக்கு இருக்குது, நாளைக்கு ஒரு நாள், நீங்கள் ராத்திரி போய் முடிவெடுத்து நாளைக்கு ஆண்டவருக்கு முன்னாடி வந்து சொல்லுங்களேன். நாளைக்கு சொல்லணும்னு அவசியம், இன்றைக்கே சொல்லிடலாம். அடுத்த பசிலிக்கா கொண்டாடுறதுக்கு அனிவர்சரி வரப்போ நான் வந்து இதை வாசிச்சுட்டு உங்கள் முன்னாடி நிற்பேன். ஆண்டவரை, இது ஒரு செயல்பாடாக நான் வைக்கிறேன். செய்யலாமா இதை? இப்போ நீங்கள் படிச்சிருப்பீங்க, 1ஆம் கிளாஸ்லேருந்து படிச்சிருக்கிறீங்க, +2 வரைக்கும் படிச்சிருப்பீங்க, அட்லீஸ்ட் 10th, +2, காலேஜ். உங்கள் படிப்பினுடைய புத்தகத்தெல்லாம் அடுக்கி வைங்களேன். இவ்வளோ வச்சுக்கலாமா? நீங்கள் படித்ததெல்லாம் வச்சுட்டு, புத்தகத்தெல்லாம் அடுக்கி வச்சுட்டு இந்த புத்தகத்தை எங்கிட்ட வைங்க. இவ்வளோத்தையும் நீங்கள் படிச்சிங்க, ஆனால் இதை இன்னும் படிக்கலை. படிக்க தெரியலையா? இல்லையே, படிக்க தெரிஞ்சதுனால தானே நீங்கள் இவ்வளோ படிச்சிங்க. அப்போ ஏன் இதை இன்னும் படிக்கலை? நீங்கள் படிக்க விரும்பலை. இந்த பைபிளை இன்னும் நான் படிக்கணும்னு நீங்கள் விரும்பலை. ஆட்டிடியூடு மிஸ்ஸிங். என் தேவ பிள்ளைகளே, இதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நீங்கள் ஒரு ஆலயமாக, இறைவனின் ஆலயமாக மாறணும்னா என்ன செய்யணுங்கிறத நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். முதல் வாசகத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் வாசகம், 2வது வாசகம், நற்செய்தி வாசகம். அதில் வரக்கூடிய அந்த யாக்கோபு 1:18 நமக்கு என்ன சொல்கிறாரு பாருங்க. தம் படைப்புகளுள், நல்லா கவனிங்க, தம் படைப்புகளுள் நாம் முதல் கனிகள் ஆகும்படி. படைப்புனா என்ன? செடி, மரம், கொடி, வானம், பறப்பவை, ஊர்பவை, எல்லாமே, விலங்குகள், பறவைகள், கடல், எல்லாமே உலகத்தில் படைச்சிருக்கிற எல்லாமே ஜீவராசிகள். அதில் எல்லாத்துலேயும் நம்மளும் ஒரு ஆள், மனுஷங்களையும் படைச்சார். இந்த படைப்புகளுக்குள்ள நீங்களும் நானும் முதல் கனிகள் ஆகும்படி. இந்த முதல் கனின்னா என்ன அர்த்தம்? அன்னைக்கு ஆதாம் ஏவாளை படைச்சப்போ ஒரு மரத்தை படைச்சி வச்சுருந்தார். அவர் சொன்னார், இந்த மரத்திலிருந்து ஒரு மட்டும் நீ பழத்தை சாப்பிடாத, இந்த மரத்தை தொடாத. அதிலிருந்து வந்த ஒரு முதல் கனியை தான் முதல் ஆதி பெற்றோராக இருந்த ஆதாம் ஏவாளும் பிடுங்கி சாப்பிட்டாங்க. அதனால் விளைந்தது அந்த முதல் பாவம். அந்த முதல் பாவத்தை தொலைக்கத்தான் முதலாவது ஒரு கதிரவனை போல நமக்கு இயேசுசாமி இறங்கி வந்தார். அவரோட இருந்து இணை மீட்பராக போராடியது நம்ம தாய் மரியாள். ஒரு ஆணினுடைய அடையாளம், ஒரு பெண்ணினுடைய அடையாளம். பார்த்தீங்களா? திருச்சபை எவ்வளோ அழகாக அடையாளப்படுத்தி கடவுள் கொடுத்ததை அறிந்து கொண்டு நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா? அப்போ இந்த முதல் கனிகளாக நீங்கள் மாற முடியும். அன்றைக்கு நிகழ்ந்த அந்த பாவத்தை நீங்கள் என்ன செய்யணும்? தொலைத்து எடுக்கணும். அதை மீட்டெடுத்து வெளியில் வரணும். அப்போ என்ன சொல்கிறாரு பாருங்க, தம் படைப்புகளுள் நாம் முதல் கனிகளாக ஆகும்படி. அதுக்கு தான் ஒரு வழி சொல்லி கொடுக்குறார். என்ன செய்தால் நீ முதல் கனியாக மாற முடியும்? உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால். உண்மையை அறிவிக்கிற இந்த வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். திருப்பி அவர் நம்மளை மீண்டும் பிறப்பெடுக்க அவரால் செய்ய வைக்க முடியும். அதுக்கு நம்முடைய ஒப்புதலை கேட்குறார். யூ வாண்ட் டு பி born again? ப்ளீஸ் லிசன் டு மீ and do what I say. நான் சொல்கிறத செய். அதைத்தான் பாருங்க, யோவான் நற்செய்தியில்